பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இப்படியா பண்ண? எதையாவது அரைக்குறையா காதுல வாங்கிட்டு பெரிய நக்கிக்கு ஒன்னும் இருக்க கூடாது, அவ கிடைச்சிடணும். படுபாவி படுபாவி, அவனாலதானே என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்போ அக்கா அக்கா நெல்லக்கா அக்கா, உன்னை கூப்பிட்டுட்டே இருக்க, காதுல விழலையா? எங்க போற? அக்கா ஏ எது கழுவுற? அக்கா ஏன் கழுவுற? ஐயோ உன்னதான் கேக்குறேன், ஏன் கழுவுற சொல்லு. எனக்கு வாழவே பிடிக்கல சுருதி. ஐயோ கடவுளுக்கு கண்ணே இல்லையே. அதான் அதான் ஏதாவது ரயில்ல போய் விழுந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பைத்தியம் உனக்கு? உன் கல்யாணத்துக்கு இங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல ஏன் இப்படி பேசுற? இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கா? என்ன சொல்ற? எனக்கு கல்யாண ராசியே இல்ல. எனக்கு வளரிட்டு இருக்க? நான் ஒண்ணும் வளரல. மாப்பிள்ளை வீட்டுல அவருக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்களா? என்னது, வேற ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பைத்தியமா? சரி, உனக்கு யார் இது சொன்னது? அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். கடவுளே, எங்களை ஏன்டா இப்படி சோதிக்கிற? அதுக்கு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துருவியா? வேற என்ன என்ன பண்ண சொல்றேன்? நான் ஒரு ராசி இல்லாதவன். ஐயோ, நான் செத்துட்டா எல்லாருக்கும் நிம்மதி ஆயிடும். அக்கா எனக்கு லூஸ் தனமா பேசுற. நீ செத்துட்டா நாங்க நிம்மதியா இருப்போம், யார் உனக்கு சொன்னது? நீ பேசாம என் கூட வா. என்னால வர முடியாது, வர மாட்டேன். ஏற்கனவே ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு கேலி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல எனக்கு நிச்சயமான கல்யாணம் பண்ணிட்டு போச்சு தெரிஞ்சு இவங்க எல்லாம் பேசுறது என்னால கேட்டுக்கவே முடியாது. அதுக்கு நான் செத்து போதே மேல. நான் சொல்றத கேளுக்கா. ஆட்டோக்கறேன். அத அங்க கொஞ்சம் முன்ன போங்களே. அங்க போங்க. சொல்றத கேளுங்க. விடுங்க. அப்படியே நிறுத்துங்க கொஞ்சம். சரிம்மா சரிம்மா. ஐயோ என்ன விடுங்க. ஏன்டி இப்படி பண்ணின? அப்போ அழாதம்மா. அம்மா
நடந்ததெல்லாம் சொன்ன அம்மா ஏமா அவங்க அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தாங்க? தெரியலையேடி. நல்ல வேளை நான் இப்ப வந்து அக்காவை பார்க்காம இருந்திருந்தா அக்காவை நம்ம உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுமா. இவன் ரயில்வே ட்ராக்ல போய் விழ போறேன்னு சொல்றாமா. பெரியகி, பெரியகி, ஏண்டி இப்படி ஒரு முடிவுக்கு வர? ஏண்டி என் வயசுல பிறந்த பாவத்துக்கு உனக்கு இப்படி ஒரு முடிவு வரணுமா? அவங்க மனசு மாறினா என்னடி? நாங்கெல்லாம் உனக்கு இல்ல. எங்களை விட்டு போயிடுவியா நீ? எங்களை விட்டு போயிடுவியா நீ? அக்கா, அவங்க அப்பா பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த ஆள் தான் ஒரு பேராசக்காரன்னு உனக்கு தெரியும்ல. நான் பிரகாஷ் மாமா கிட்ட பேசுறேன்க்கா. அவரு நல்லவர்க்கா. அவரு நான் கைவிட மாட்டாரு. நீ தைரியமாயிரு. கண்டிப்பா இது மாமாக்கு தெரியாம தான் நடந்திருக்கும். ஆமாடி சுகந்தி, அந்த நேரத்துல மாப்பிள்ள வீட்டுல இல்லடி. நான் சொன்னல அக்கா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்க்கா. நீ கவலைப்படாத. வாக்கா வீட்டுக்கு போலாம். அம்மா கூட்டிட்டு வாமா. அம்மாடி, அம்மா பெரியநாயகி, வா பெரியநாயகி, அம்மாடி வா வா, நான் சொல்ற பேச்ச கேளு. வா, நாங்கெல்லாம் இருக்கோண்டி உனக்கு. வா சுகந்தி, கல்யாண ராம இவ்வளவு எங்கெல்லாம் போய் தேடிட்டு இருக்கானோ தெரியலடி பாவம். அவங்க கிட்ட போன போட்டு நாங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம், அக்கா கிடைச்சிட்டா வீட்டுக்கு வந்து சொல்லிடுறீ. சரி. எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா பெரிய நாயகி? ஹலோ ஹலோ அண்ணே. சுகந்தி சொல்லுமா. அண்ணே, அக்கா கிடைச்சிட்டாங்கண்ணே. கிடைச்சிட்டாளா? எங்கம்மா இருந்தா? ரயில்வே ட்ராக்குக்கு போயிட்டு இருந்தாங்கண்ணா. அப்ப நான் பார்த்துட்டேன். நீங்க வீட்டுக்கு வந்துருங்க. சரிம்மா. அம்மா, எங்கம்மா கிளம்புற? பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இன்னுமா பத்திரிகை கொடுத்துட்டு இருக்க? ஆமாண்டி, நம்ம தெருவுல 2-3 பேர் விட்டு போயிடுச்சு. நான் போகும்போதெல்லாம் அவங்க வெளியே போயிடுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இப்ப கொடுத்தா தப்பா வேற எடுத்துப்பாங்களா என்னவோ. நான் போய் கொடுத்துட்டு உடனே வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, திருமலை வீடுங்களா? ஆமாங்க. நீங்க யார் பேசுறீங்க? நான் திருச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெட் கான்ஸ்டபிள் பேசுறேன். திருமலை இருக்காரா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா? என்ன சார் விஷயம்? திருமலை இருந்தா அவர்கிட்ட கொடுமா. எங்க அப்பா வெளியே போயிருக்காரு. நான் அவர் பொண்ணு தான் பேசுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்க அப்பா ஆட்டோல வரும்போது பணம் காணா போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருமா. அது சம்பந்தமா 4-5 ஆட்டோக்காரங்களை பிடிச்சி வச்சிருக்கோம்மா. அவங்களை அடையாளம் காட்டுறதுக்காக இன்ஸ்பெக்டர் உங்க அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாருமா. உடனே வர சொல்லுங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? என்னம்மா திருமலை பொண்ணுன்ற இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லையா? இல்ல சார், நீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உங்ககிட்ட விவரமா சொல்ல இப்ப என்கிட்ட நேரம் இல்லம்மா. உடனே உங்க அப்பா வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார், சார், ஹலோ ஹலோ ஹலோ. அபிராமி, என்னாச்சுமா? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க? சொல்லு அபிராமி, என்ன சொன்னாங்க? என்னடி ஆச்சு? அபிராமி, என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? சொல்லுடி. என்னடி ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுடி அபிராமி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அம்மா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பா ஆட்டோல வரும்போது பணத்தை தொலைச்சிட்டாராமா. என்னடி சொல்ற? பணத்தை தொலைச்சிட்டாரா? அத பத்தி நமக்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா, இப்பதான் எனக்கு புரியுது. அப்பா பணத்தை எங்கேயோ தொலைச்சிருக்காரு. நம்ம
நம்ம கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படுவோம்னு நினைச்சு அந்த விஷயத்தையே சொல்லாம மறைச்சிருக்காருமா. என்னடி இது? அதனாலதான் உங்க அப்பா ரொம்ப நாளா ஒரு மாதிரியாவே இருக்காரு. நம்ம கேட்டதுக்கு சரியா பதில் சொல்லல. பணத்தை தொலைச்சதுனாலதான் நகை வாங்க முடியாம என்னென்னமோ காரணத்தை சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஐயோ, பணம் தொலைஞ்சு போன விஷயம் சம்பந்தியமாக்கு தெரிஞ்சா என்னென்ன நடக்கும் தெரியலையே, என்னென்ன பிரச்சனையாவும் தெரியலையே. என்ன பண்ணுவேன் கடவுளே? அம்மா அம்மா நீ அழாதம்மா, தைரியமா இருமா. எப்படி தைரியமா இருக்கு சொல்ற? இது உன் கல்யாண விஷயம். பணத்தை தொலைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவரே மனசுக்குள்ள போட்டு புழுங்கி இருக்காரு. காலையில நம்ம கேட்கும் போது கூட அத பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்னு சொன்னாரு. அபிராமி, நீ இப்ப உடனே உங்க அப்பா செல்லுக்கு போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேளு. அம்மா வேணாம்மா, அப்பா நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாரு. நீ இருமா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீ தனியெல்லாம் போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன். அம்மா வேண்டாம்மா, நானே போயிட்டு வரேன். நீ சும்மா இரு. உங்க அப்பா மாதிரி நீ முரண்டு பிடிக்காத. வா போய் கேட்டு வந்துடலாம். என்ன மகா ரெண்டு பேரும்? என்ன என்னாச்சுமா? என்ன ஆச்சா? எங்க கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்களே. மறைச்சிட்டேனா? ஆமா, ஏன் இப்படி பண்ணீங்க? மகா, அபிராமி என்னாச்சுமா? மகா என்ன சொல்றா? என்ன பிரச்சனை? நீயும் ஏமாடுற? அப்பா என்னப்பா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்டோல போகும்போது பணத்தை தொலைச்சிட்டீங்களாமே. அது வேண்டாம்ப்பா, இதுக்கு மேல போய் சொல்லாதீங்க. இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க. இன்னைக்கு காலையில கூட நாங்க அவ்வளவு தூரம் கேட்டோமேப்பா. அப்பாவது நீங்க இந்த விஷயத்த என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. எங்க கிட்ட இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? அதனாலதான் இத்தனை நாளா நகையை வாங்காம என்னென்னமோ காரணம் சொல்லி தள்ளி போட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. எங்க கிட்ட சொல்றதுக்கு என்னப்பா உங்களுக்கு? அப்படியாப்பா, நாங்க வெளியால போயிட்டோம். ஏன்பா இப்படி பண்ணீங்க? சரி, பணம் எப்படிப்பா காணாம போச்சு? சொல்லுங்கப்பா, எப்படி காணாம போச்சு? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறோம். சொல்லுங்கப்பா. இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? அது அதாம்மா, அது சொல்லுங்கப்பா. நான் திருமலை? சொல்லுடா திருமலை, சொல்லு. பணம் எப்படி தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லு. அதான் அபிராமி கேக்குறாள்ல, சொல்லு. ஏய், உண்மையை சொல்றதுக்கு நாம ஏன்டா தயங்கணும்? இந்த பாருங்கம்மா, திருமலை மேல எந்த தப்பும் இல்ல. இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே நான் தான். என்னன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க? அபிராமியோட கல்யாணத்துக்கு நகை வாங்க வச்சிருந்த பணம் அது. அந்த பணம் தொலைஞ்சு போச்சுன்னா அபிராமியோட கல்யாணம் எப்படி நடக்கும்? அம்மா, அபிராமியோட கல்யாணத்துக்கும் காணாம போன இந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இந்த பணம் திருமலை பணம்னு தப்பா நினைச்சிட்டீங்களா? காணாம போனது திருமலை பணம் இல்ல, என் பணம். அங்கிள், நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுறது மாதிரி நான் சொல்றேம்மா. திருமலை,
என்ன நடந்ததுன்னு புரியுதா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த போனை வச்சு காணாம போனது ஓம் பணம் தான் இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி, 10,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கவரிங் நகை வாங்குறதுக்காக நான் ஆட்டோல போய்கிட்டு இருந்தேன். ஆட்டோவை விட்டு இறங்கும் போது ஏதோ ஞாபகம் மறதியா பணத்தை வச்சுட்டு கீழே இறங்கிட்டேன். அந்த பணத்தை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக திருமலையை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அவங்க அது சம்பந்தமா தான் உங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க. சரிங்க அங்கிள், அதுக்கு அவங்க அப்பாவுக்கு ஏன் ஃபோன் பண்ணணும்? உங்களுக்கு தானே பண்ணியிருக்கணும். அம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் செல் நம்பர் தான் கொடுத்திருந்தேன். சப்போஸ் செல்ல சார்ஜ் இல்லைன்னா எனக்கு ட்ரை பண்ணி கிடைக்காம போயிட்டா அதுக்கு தான் நம்ம வீட்டு நம்பரையும் கொடுத்திருந்தேன். அவங்க விஷயத்தை விவரமா சொல்லாம பொதுவா சொல்லிருப்பாங்க. நீங்க பயந்துட்டீங்க. சொல்லுடா திருமலை, பயந்துகிட்டு நிக்கிறாங்கல்ல. ஆமா, காணாம போனது சோமுவோட பணம் தான். அத சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும்னு அவன் தான் சொல்ல வேண்டாம் சொல்லியிருந்தான். அதனாலதான் நான் சொல்லல. சரியா போச்சு. போலீஸ்காரங்க சொன்ன அதிர்ச்சியில என் உயிரே போயிருக்கும். அண்ணே, யார் பணமா இருந்தா என்ன? பணம் பணம் தானே. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்க கூடாதா? இருந்திருக்கணும். சரி, அதை விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அபிராமி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன சொன்னாங்க? சந்தேகப்படுற ஆட்டோக்காரங்க சில பேரை பிடிச்சு வச்சிருக்காங்களா? ஓஹோ, உங்களை உடனே போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னாங்க. அப்படியா? ஆமா அங்கிள், நீங்க தைரியமா போங்க. நீங்க உழைச்ச பணம் கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். திருமலை, வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நான் போயிட்டு வந்துடுறேம்மா. வரேன் மகா. வந்துடுறோமா? வா திருமலை, வா. சுகந்தி, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. இங்க வந்து எதுவும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு உங்க மேல கோவம் இருந்தாலும் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். என் மேல கோவமா? நீ கோவப்படுற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலையே சுகந்தி. சும்மா சொல்லாதீங்க. நீங்க செஞ்சது நியாயமா? சுகந்தி, நீ உணர்ச்சி வசப்படாம என்ன விஷயம்ன்றத சொல்லு. என் அக்கா உங்க மேல உயிரா இருக்கா. ஆனா அவளை விட்டுட்டு நீங்க யாரோ பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமே. சுகந்தி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா? சும்மா புரியாத மாதிரி நடிக்காதீங்க. அன்னைக்கு உங்க அப்பா தான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாராமே. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்க? சுகந்தி, பணக்கார விட்டு பொண்ண நான் கல்யாணம் பண்றேனா? உண்மையா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. உங்களுக்கு தெரியாமல உங்க அப்பா இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு? உங்க அப்பாவை பார்த்துட்டு வந்ததுல இருந்து எங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. எங்க வீட்டுல நிம்மதியே இல்ல. அதோட எங்க அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவர் ரயில்ல விழுந்து சாக போயிட்டா தெரியுமா? நான் மட்டும் சரியான நேரத்துல பார்த்து அவளை கூட்டிட்டு வரலன்னா இந்நேரம் எங்க அக்கா உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. சுகந்தி, அழுவாத சுகந்தி. சத்தியம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது சுகந்தி. என்ன நம்ப சுகந்தி. மாமா, மாமா, உங்க கைய பிடிச்சு கேக்குற மாமா, எங்க அக்காவை ஏமாத்திடாதீங்க. சுகந்தி, வாழ்க்கை பூரா இதே மாதிரி நீங்க கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் பெரிய நாய் கையை பிடிக்கிறேன்.